சூரியன் எப்படி உதயமாகி மறைகிறதோ அது காலங்களும் அது நேரங்களும் அது சமயங்களும் அது தேவன் அப்படியே உண்டாயிருக்கிறார். ஆனால் உங்களுக்கு எனக்கும் அவர் நித்திய காலம் வரைக்கும் மரண பரியந்தம் நம்மளை நடத்துகிற ஒரு தேவன். அவர் தான் நித்திய ராஜா. ஹல்லேலூயா. நித்திய தெய்வம் அவர். வேதம் சொல்லுகிறது, நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். அப்ப ஒளி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவசியம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனையோ என் வாழ்க்கையில இருள் மந்திரத்தினால செய்வனையால பிசாசுடைய கட்டுனால அந்த இருளுக்குள்ள கடந்தேன். அந்த இருளுக்குள்ள இருக்கும்போது அப்போ எனக்கு வெளிச்சம் தெரியாது, அப்போ எனக்கு ஒளி தெரியாது. என்னை விடுவிப்பவர், என்னை குணப்படுத்துபவர், என்னை சுகப்படுத்துவர், என்னை ஆரோக்கியத்தை கொடுப்பவர் யார் எனக்கு தெரியாது. அப்ப நான் இருளுக்குள்ள இருந்தேன். மந்திர கட்டு, செய்வன கட்டு, வல்லமை தாக்கப்பட்டு கடந்தேன். அப்ப நான் இருளுக்குள்ள இருந்ததுனால என் வாழ்க்கை நல்லா இல்லை, ஆசீர்வாதமா இல்லை, மேன்மையா இல்ல. எல்லா இடத்துலயும் கெட்ட பேர் தான், எல்லா இடத்துலயும் அவதூறு தான், எல்லா இடத்துலயும் சாபத்தை வாங்கியிருக்கு. நீ எல்லாம் வாழ்வியா, நீ எல்லாம் ஒரு குடிவியா, நீ கிராதவம் பொறுக்கி அப்படியெல்லாம் சொல்லி மக்களுடைய மனதுல வாயிலிருந்து வார்த்தைகளை நான் வாங்கி இருக்கிறேன். அப்ப என்ன நிலை அப்படின்னா இதுதான், அதான் இருளான வாழ்க்கை. அந்த இருளுக்குள்ள வாழ்க்கையில வாழ்ந்ததுனாலதான் இன்னைக்கு தேவநாம மையப்பட எப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில ஒளியாக வந்தாரோ எல்லாம் ஒளியும் மாறி போனது. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால இப்போ அதே பகுதியில போய் நீங்க கேளுங்க, நீ நல்லா இருக்கிற தம்பி. சில விஷயங்களை சில பேருக்கு ஒரு கிறிஸ்துமஸ் டைம் கூட சின்னமா உதவி செய்தோம், அதை பார்த்து சந்தோஷம். நீ நல்லா இருப்ப. நீ இப்போ எந்த எனக்கு ஒரு அத்தை நீ எந்த அளவுக்கு அவங்க அசிங்கமா அப்படி திட்டுனாங்களோ இன்னைக்கு அவங்க சொல்றாங்க, இன்னும் நீ நிறைய பேருக்கு உதவி செய்வாப்பா, அந்த ஆண்டவரும் உன்னை நல்லா வைப்பார் அப்படின்னு. எந்த வாயினால கெட்ட பேர் வாங்கணும் அதே வாயினால ஆண்டவர் அவர்கள் வாயிலிருந்து நீ நல்லா இருப்பங்கிற அந்த நிலையை கர்த்தர் மாற்றினார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் நான் இதை உங்களுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இருளான வாழ்க்கையில நம்ம இருப்போமானா நம்ம எல்லா இடத்துலையும் கெட்ட பேர் வாங்குவோம், எல்லா இடத்துலையும் அவதூறு வாங்குவோம், எல்லா இடத்துலையும் சாபத்தை வாங்குவோம், எல்லா இடத்துலையும் திட்டு வாங்குவோம், எல்லா இடத்துலையும் அடி வாங்குவோம். காரணம் என்னன்னா அதான் இருளான வாழ்க்கை, அதான் இருளான வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவிடத்தில் எப்போ ஒரு மனிதன் தன்னைத்தானே தாழ்த்தி தன்னை ஒப்பு கொடுத்து தன் பாவத்தை அறிக்கையிட்டு இயேசுவே நீங்க தான் என் வாழ்க்கைன்னு ஒரு மனிதன் உள்ளே வரும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளெல்லாம் மறைந்து போகும், பாவங்கள் மறைந்து போகும், சாபங்கள் மறைந்து போகும், குணம் நல்ல குணங்களை ஆண்டவர் கொடுப்பார். முதல்ல நல்ல வார்த்தைகளை கொடுப்பார், நல்ல நடக்கைகளை கொடுப்பார், நல்ல ஆழ சிந்தைகளை கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா.